பிள்ளைகளும் நிற்கிறேன். தயவு செய்து வந்து சரியான தகவலை தெரியும். நான் உங்கள்கிட்ட வேண்டி வேணும் கேட்டுக்கிறேன். இத்தனை வயசு என் பிள்ளைய வச்சிருந்து என் அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை ஒழுக்கமா வாழ்ந்ததுக்கு நாங்க ஒரு தவறான குடும்பத்தை கொடுத்து என் பிள்ளை காவு வாங்கிட்டோம். அவிநாசி ரித்தன்யா தற்கொலை வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துகிறார்கள். குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என மனு அளிக்கப்பட்டுள்ளது என ரித்தன்யா தரப்பு வக்கீல் மோகன் பேட்டி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ரித்தன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவானது இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவின் மீது இடைக்கால மனு தாக்கல் செய்த ரித்தன்யா தரப்பு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கோரியுள்ளனர். ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரையுடன் திருப்பூர் நீதிமன்றத்தில் வக்கீல் மோகன் கூறுகையில், இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கக்கூடாது என பெற்றோர் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அது நாளைக்கு விசாரணைக்கு வரும். வழக்கு விசாரணையில் நிறைய தொய்வு இருக்கிறது. தற்கொலை குறிப்பில் மாற்றம் செய்யப்படவில்லை. தற்கொலை வழக்கு மட்டுமே பதிவு செய்துள்ளனர். முதல் தகவல் அறிக்கை மாற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். இன்னும் அது பற்றி விவரம் தரவில்லை. காவல்துறை வழக்கு விசாரணையை மட்டுப்படுத்துகிறது. மூன்றாவது குற்றவாளியை, அதாவது கணவனின் தாய் சித்ரா தேவியை போலீசார் அழைத்து சென்று விடுவித்ததாக சொல்கிறார்கள். மூன்றாவது குற்றவாளியை கஸ்டடி எடுத்து விசாரித்தால்தான் முழு விவரம் தெரியவரும். புகார்தாரர் கொடுக்கும் முழு விவரங்களை கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். RDO விசாரணை நடந்து வருகிறது. வரதட்சணை கொடுமை நடந்திருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் தரவில்லை. குற்றவாளிகளுக்கு வசதி ஏற்படுத்தும் புகார் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சிறைத்துறைதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக இழந்துட்டேன். நல்லா விசாரிச்சு தான் கொடுத்தோம். நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி. நாங்கள் ஃபுல்லாக வந்து சொல்கிறப்போ நான் வந்து நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு ஃபுல்லாக ஒவ்வொன்றே சொல்லிகிட்டே இருப்பேன். நான் தான் அனுசரிச்சுக்கிறேங்க. அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அழுதுருக்கேன். உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்பண்ணிருக்காங்கண்ணா. ஒரு ஃப்ரீடமே இல்லை. வீட்டுக்குள்ளே மெயின் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க, காம்பவுண்ட் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, பூஜை தீவம் போடாத, என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்கிறதான் கேட்கணும், உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படின்னு எல்லாம் மெண்டலாக டார்கெட் கொடுத்துருக்காங்க. கவின்குமார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடல் ரீதியாக மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்காரு. இந்த பிள்ளைனால என்கிட்ட சொல்ல முடியாமல் சொல்கிற விஷயத்தப்பா சொல்ல முடியாத விஷயத்த என்னப்பா பண்ணுறது. சரி சாமி வேண்டான்னு கொட்டாட இங்கேயே இருந்துருப்பீங்க. இந்த கேப்பில் வந்து மறுபடியும் 3 பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறேன், எங்கள் மகளாக பார்த்துக்கிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதான் ஒரு வாரம் நிம்மதியாக இருந்திருப்போன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லலை. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை. எங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. பணம் என்னாச்சு, எங்கள் வயனுக்கு தொழில் செஞ்சு கொடுங்க, தொழில் அங்கெல்லாம் 100 கோடி ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியல. நகையெல்லாம் வந்து அப்பா அம்மாலாம் நான் என் கால் தூசிக்கு சொல்கிற மாதிரி செய்யலைன்னா நாங்கள் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா. அம்மா கூப்பிட்டு வச்சு நியூஸ் பேப்பர் படிக்க தெரியுமா, நியூஸ் பேப்பர் படிக்காமல் என்ன பண்ணுறா, 1 மாதம் நியூஸ் பேப்பர் வந்துருக்குது, நியூஸ் பேப்பராக படிக்கிறது இல்லை. குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு நியூஸ் பேப்பருக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள். இப்படி எல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் கேள்விகளை கேட்டு டெய்லி 3 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்க பிள்ளை கேள்வி கேட்குறது. ஒரு மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேறு மாதிரி எதிர்பார்க்குற படுக்கையறையில் இதையெல்லாம் இன்னைக்கு நான் காதில் கேட்டு நான் அவசரோடு இருக்கிறேன். இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாத பிள்ளை எங்கிட்ட சொல்ல முடியாது. போய் சூசைட் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ளே போச்சு. அவங்களுக்கு என்ன எத்தனை நாள் உள்ள வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நீ இருக்கிற பெண்கள் அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும். இதைத்தான் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ரித்தனை அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்கில் இன்றைக்கி வந்து பிணைமனு விசாரணைக்கு வந்து எதிர்கள் தரப்பு தாக்கல் பண்ணதில் அந்த பெட்டிஷனில் வந்து நாங்கள் இன்டர்வியூனல் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி எங்கள் தரப்பு வாதங்களை வந்து இன்டர்வியூனல் பெட்டிஷனில் மனுவாக நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். நீதிபதி வந்து நாளைக்கு வாய்தா வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கேஸஸை. நாளைக்கு என்னென்ன ஹீரிங் வருது. இன்பிட்வீன் டைமில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து நிறைய லேக் இருக்குது. அதாவது எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணதில் கூட வந்து சூசைட் நோட்ஸ் வந்து எல்லா பக்கம் மீடியமும் எல்லாத்துக்கும் பரவி இருக்குது. ஈவன் தோ வந்து
கம்ப்ளைண்ட் சைட்லேருந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து டெத் நோட் ரிலேட்டடாக வந்து எதுவுமே வந்து எஃப்ஐஆர் ஆல்டேஷனே மென்ஷன் பண்ணலை. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கு இடையில் நடைபெறுற மாதிரி புகார்தார தரப்பில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வந்து நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காகவுமே இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலான்னு இருப்போம். இப்படி நாளைக்கு என்ன மாண்புமிகு நீதிபதி வந்து நாளைக்கு மாவட்ட நீதிபதி பெயில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஸ்டில் எங்களுக்கு வந்து இன்னும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எங்கள் சைடு அதாவது புகார்தாரருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி இது வரைக்கும் சொல்லலை. 3வது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிகிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க வந்து 1 to 2 செக்யூர் பண்ணியிருக்காங்க. 3rd அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அப்ஸ்காண்டிங்கு. அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்யறக்கோ காவல்துறை வந்து எந்த முயற்சியும் எடுக்கலை. இது வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தன போக்கோடு செயல்படுறாங்க. 3வது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து 3 எதிரிகளை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரிய வருது. ஏன்னா வந்து இந்த வழக்கில் இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே மீடியாஸ் நீங்கள் எல்லாமே இது பண்ணியிருக்கீங்க. போலீஸ் கல்வி இருக்குது. அவங்க ஸ்டில் அதை வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்டேஷன் அடுத்த நாள் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் ஆல்டேஷனில் சூசைட் நோட் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. வழக்கு வந்து நம்ம புகார்தார தரப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமே அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. புகார்தாரர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசாக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை. ஆடியோ என்கொயரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்குது. இதில் வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்குது. அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் அமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் ஃபர்தராக என்ன இதுன்னு தெரிய வருங்க. 3வது குற்றவாளி வந்து இன்னும் கைது பண்ணலாம். அவங்க ஸ்டில் அப்ஸ்காண்டாக தான் இருக்காங்க. அவங்க கைது பண்ணாத எந்த ரிப்போர்ட் வந்து போலீஸ் எங்களுக்கு நாங்கள் சொல்லலை. போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி போலீஸ் எங்களுக்கு எந்த ரிப்போர்ட் சொல்லலை. இன்னும் பெண்டிங் தான் சொல்லியிருக்காங்க. இது பொண்ணோட அம்மா வந்து ஜெயிலில் அவங்களுக்கு வந்து வெளியில சாப்பாடு போகுது அந்த மாதிரி அதை பற்றி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பொதுவாக வந்து எல்லா வழக்குலையுமே நிறையா இருக்குது. குற்றம் சாட்டப்படுறவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாகவே நிறைய குற்றங்கள் இருந்துட்டு தான் வருது. இது சம்மந்தமாக சிறைத்துறை தான் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா குற்றவாளிகள் வந்து உள்ளே இருந்து சிறிது காலம் கஷ்டப்படும் போது அவங்களோட பண்ண தப்பு உணர்றதுக்கான காலம் இது. அங்கேயே சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது வந்து குற்றங்களை வந்து அதிகரிக்கும், குற்றவாளிகளுக்கு பயமில்லாத தன்மையும் தான் ஏற்படுத்தும்.